இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய மக்களின் தனிநபர் அடையாள அட்டை மிகவும் முக்கியமான ஆவணமாக இருப்பது ஆதார் அட்டை. இதன் மூலம் வங்கிகளில் லோன் பெறுவது போன்ற அனைத்து முக்கியமான விஷயங்களுக்கும் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்நிலையில் 5 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி கொண்டு ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. அதே போன்று 7 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு ஆதாருடன் கருவிழி, கைரேகை பதிவுகளை இணைக்க வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகளின் 5 வயது முதல் 7 வயது வரையிலான காலத்தில் ஆதார் புதுப்பிப்பை பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் ஆதாரை புதுப்பித்துவிட்டால் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. 7 வயது கடந்த பிறகு ரூபாய் 100 கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம். குழந்தைகள் 7 வயதை தாண்டிய பிறகும் ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் ஆதார் கார்டு முடக்கப்பட வாய்ப்புள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 5 வயதுலேருந்து 7 வயதுக்குள்ளே குழந்தை இருந்தால் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும், கண்விழியை பதிவு செய்து அவர்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்குள்ள முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடங்கள் கடந்தும் நீங்கள் ஆதார் அட்டையில் எந்த ஒரு திருத்தமும் செய்யலைன்னா உங்களோட ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான கால அவகாசம் ஜூன் 14ஆம் தேதியோட முடிவடைந்த நிலையில் தற்போது வந்தீங்கன்னா இதற்கான கால அவகாசத்தை 1 வருடத்திற்கு நீடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2026 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆதார் கார்டை புதுப்பித்துக் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான 3 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.